தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக தற்போது தேமுதிக கூட்டணியில தொடர்ந்துன்னு சொல்றாங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அதை உறுதி செய்யல. எப்படி பார்க்கறீங்க? இதுல அவங்க பிரேமலதா முன்னாடியே நெகோசியேட் பண்ணும்போது 2024 தேர்தலுக்கு முன்னால போய் அவர்களோட நெகோசியேட் பண்ணும்போது அப்பவே இது தெளிவாக அவர்கள் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கணும். 2025 கொடுக்க போறாங்களா ராஜ்யசபா சீட்டு, 2026 கொடுக்க போறாங்களா ராஜ்யசபா சீட்னு அது உறுதிப்படுத்துறதுனால கன்ஃபியூஷன் வருது. இப்போ எடப்பாடி தரப்புல கூற ஒரு விஷயம் என்றால் நாங்க கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம், ஆனா இது இப்போ கொடுக்கிறோம்னு சொல்லல என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். இது அரசியல். இது ஏதோ கிளிப்பிள்ளை விளையாட்டு கிடையாது, ஃபேமிலிக்குள்ளால் நடக்கின்ற ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ அது அந்த உறுதியை அவர்கள் வாங்காதனால இன்னைக்கு எடப்பாடிக்கு அது மனு உறுதி வருது, ஸ்பேஸ் வருகிறது. அந்த ஸ்பேஸை வச்சு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டிக்கு அவர் கொடுக்கவில்லை, ஒரு சிறுபான்மையினருக்கு அவர் கொடுக்கவில்லை. அவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய கட்சியில் தன்னுடைய இடத்தை இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் பண்ணுவதற்காக 2 நபர்களுக்கு கொடுக்கிறார். ஒன்னு ஒரு தாழ்த்தப்பட்டவர், இன்னொன்னு ஒரு சவுத் டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர். அப்போ அவர் மிக தெளிவாக தன்னுடைய கட்சிக்குள்ளால் இருக்கின்ற அந்த குமரல்களை இன்னும் கொஞ்சம் அடக்க வேண்டும், கட்சிக்குள்ளால இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த செங்கோட்டையை உயர்த்திய அந்த போர்க்கொடி இன்னும் பாக்கி இருக்கின்ற நபர்கள் என்ன செய்வார்கள் என்ற அந்த ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது. அதனால இப்ப கூட்டணி கட்சிகளை பாக்குறதோ இல்லைன்னா கூட்டணி என்ற அந்த தூரத்துக்கே அவர் போல, அவர் கட்சிக்குள்ளாலே ஒதுக்கி கொண்டிருக்கிறார். அந்த கட்சிக்குள்ளால் இருக்கின்ற விஷயங்களை சரி பண்ண வேண்டும் என்று செய்கிறார். அதாவது தன்னுடைய சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் உறுதிப்பட வேண்டும் என்று செய்கிறார். அதற்காக செய்த விஷயங்களாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பு தொடங்கும் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து அவர் செய்தியாளர் சந்திப்பை தொடங்குகிறார். அதற்கு பிறகு அதிமுக கடமையை செய்திருக்கிறது என்று கூறுகிறார். 2 சைடுக்கும் ஒரு பேலன்சிங் ஆக்டா தான் இதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல அப்படி பார்க்க வேண்டியதில்லை. அவங்க மனசுல மட்டும் அதை சொல்லிடுவாங்க. பிரேமலதா நம்ம இப்போ ஏறத்தாழ ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு இல்லை என்றால் ததால் புடான்ற பேச்சு நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவாங்க. அது கட்சியினுடைய ஒரு தீர்மானமாக இல்லை என்றால் கட்சியினுடைய ஒரு ஸ்டேட்மெண்டாக மாறிவிடுகிறது. அப்ப அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். யதார்த்தமாக பேசின பேச்சுக்கள் தான் அவர்களுக்கு அந்த தருணங்கள் ஞாபகம் வருகிறது. விஜயகாந்துக்கு அந்த மரணப்படுகின்ற அந்த தருணத்தில் மு.க. ஸ்டாலின் செய்த அந்த விஷயங்களானாலும் சரி, திமுக பொதுவாக அவருக்கு செய்த விஷயங்களானாலும் சரி, அதெல்லாம் ஞாபகம் வருகிறது. அதை அப்படியே கூறிவிட்டார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஒன்றும் எங்களுக்கு துரோகம் செய்யவில்லை என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அவ்வளவு பேசியிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி துரோகம் செய்தார் என்று சொல்லவில்லை. ஆனால் இதுதான் அவர் அதை நழுவ விட்டார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ அரசியல்ல அந்த பக்குவப்படாத காரணத்தால் இல்லை என்றால் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தால், இல்லை என்றால் இன்னொரு முதிர்ந்தவர் கூட இல்லாத, அதாவது அரசியல் அனுபவம் இருக்கின்றவர் கூட இல்லாத காரணத்தால் ஒரு பிழையாகத்தான் இதை பார்க்க வேண்டும். 25 கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. அப்ப 26 கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தா நீ பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை அந்த ஒப்பந்தம் இருந்தது. ஒப்பந்தம் என்றால் பேச்சு அளவிலான அந்த ஒப்பந்தம் இருந்தது. ராஜ்யசபா சீட் கொடுக்கிறோம் என்ற ஒப்பந்தம் இருந்தது. அது 25 26 பிரச்சனை மட்டும்தான். அதைத்தான் இவர்கள் நழுவ விட்டார்கள். அந்த முதிர்ச்சி, அதாவது முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி கூட இல்லாத காரணங்களால் இந்த மாதிரி பேச்சுக்கள் ஆனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் ஆனாலும் சரி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கும் தேமுதிக இருக்கிறது. திரு ஷாம் குறிப்பிடும்போது சொன்னது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பேச்சில் ஏமாற்றம் தெரிவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி பார்க்கும்போது இப்ப அடுத்த கட்டமாக அடுத்த கூட்டணிக்கு பேசும்போது இவர்களிடம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? நம்பிக்கை இழந்த ஒரு சூழல் என்பது வெளிப்படுமா? இப்போ தேமுதிக பெரிய ஸ்பேஸ் இல்லைங்க. இப்போ திமுக பக்கம் வர வேண்டும் என்றால் கூட திமுக கூட்டணி ஏறத்தாழ உறுதியான ஒரு கூட்டணியாக இருக்கிறது. அந்த கூட்டணிக்குள்ளால ஸ்பேஸ் என்பது மிக மிக சிறிய அளவிலேயே இருக்கிறது. அந்த சிறிய அளவில் இருக்கின்ற ஒரு இடத்தை அவர்கள் எடுக்க விரும்புவார்களா என்ற அந்த ஒரு கொஸ்டின் இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் கருதுகிறேன். ஏனென்றால் கட்சியினுடைய ரீபில்டிங் ஃபேஸுக்கு அவங்க மாறுகிறார்கள். இது அடுத்ததாக நீங்க ஷாம் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை அது ஒரு ஏமாற்றமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் 2025 அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் தருவார்கள் என்று நினைத்தார்கள். அது நடக்கவில்லை. அது பிரேமலதாவுடைய ஏமாற்றம். ஆனால் ஆக்சுவலாக ரியல் பாலிடிக்ஸ் பார்க்கும்போது அவர் அது உறுதி செய்து கையெழுத்து போட்டு வாங்கவில்லை என்ற நிலை இருக்குது இல்லையா? இது பல முறை நாம் பார்த்திருக்கோம், பல இடங்களில் நாம் பார்த்திருக்கோம். எப்படி இந்த ராஜ்யசபா சீட் ஒப்பந்தம் ஆகிறதும் அது கையெழுத்து போட்டு கொடுக்கிற அளவுக்கு நம்ம திமுக கூட்டணியில இருந்து ஐ திங்க் 2006 இருந்தே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ அது ஒரு நெகோசியேஷனுடைய பார்ட்டாகத்தான் வருகிறது. அது மிக தெளிவாக துரிதமாக செய்திருக்க வேண்டும். டெபினட்டாக அடுத்த ஒரு நெகோசியேஷன் வரும்போது 2026க்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் வரும்போது இதையெல்லாம் துரிதமாக செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லாரும் அடிபட்டு தானே கற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஒரு இதுல எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.
இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன்.